பாருடா, அங்க பாரு, அவளை பாரு. அவளா சப்ப ஃபிகர்? அவ சப்ப ஃபிகரா? அவ சப்ப ஃபிகரா? இன்னைக்கு ஒருத்தர் கேட்டாருப்பா, நீங்களும் அழகா இருக்கீங்களே, நீங்க ஏன் உங்க அக்கா கூட சேர்ந்து நடிக்க கூடாதுன்னு கேட்டாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, நான் கூட நடிச்சா என்ன? உன்னை சுத்தி ஒரே ரசிகர் கூட்டம் அலமோது போல இருக்க. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, அவ சும்மா விளையாட்டுக்கு சொல்றா. அனு ஒரு விளையாட்டு பிள்ளைன்னு எனக்கு தெரியுமா. நீ அவ வாழ்க்கையில விளையாட வேண்டாம்னு சொல்ல வர. என்ன பாக்குற? இந்த மாதிரி ஷூட்டிங், நடிப்பு, ரசிகர், வெங்காயம், புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, இதெல்லாம் எங்க ஃபேமிலிக்கு ஆகாது. புரிஞ்சுதா? நாங்கெல்லாம் ஹைலி சொபிஸ்டிகேட்டட் ஃபேமிலி. இந்த மாதிரி கேவலமான வேலை செஞ்சுதான் வாழணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படியாவது வாழ்ந்தாங்கன்ற கட்டாயம். அதுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க. என் பொண்ணு அப்படி இல்லை. அவ ஒரு பெரிய கம்பெனியோட எம்டி. அவகிட்ட இந்த மாதிரி ஆசையெல்லாம் தூண்டி விடாத. பார், இனிமே என் பொண்ணு கூட சேர்ந்து வராத, வெளியில கூட சேர்ந்து போகாத. ஒண்ணு மாதிரி தானே என் பொண்ணையும் மத்தவங்க தப்பா நினைச்சுப்பாங்க. மிஸ்டர் ராஜசேகர், நீங்க சொன்ன மாதிரி இனிமே உங்க பொண்ணுக்கு என்னால எந்த கெட்ட பேரும் வராது. அவ கூட நான் எங்கேயும் போகவும் மாட்டேன். என்னோட ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல முடியுமா? கேளு. இந்த கம்பெனிக்கு நீங்க தானே எம்டி? ஆமா. இங்க வேலை பாக்குற எத்தனை பொண்ணுங்க கிட்ட நீங்க தப்பா நடந்துருப்பீங்க? வாய மூடு. யார் பார்த்து என்ன பேசுற நீ? அதேதான் சார், அதேதான் எங்களுக்கும். எங்களுக்கும் கருப்பு, ரோஷம், மானம் எல்லாம் இருக்கு. நடிக்கிறவங்க எல்லாம் தப்பானவங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னா? பேங்க்ல வேலை செய்யற மாதிரி, செக்ரட்டரியேட்ல வேலை செய்யற மாதிரி இதுவும் ஒரு ஜாப் தான். கலெக்டர்ல இருந்து வீட்டு வேலை செய்யறவங்க வரைக்கும் யாரெல்லாம் உழைச்சு சம்பாதிக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நாங்களும் உழைச்சு சம்பாதிக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்தா எல்லாரும் தப்பா சொல்வீங்களா? தப்பு எல்லா இடத்துலயும் இருக்கு சார். எங்களை மட்டும் கட்டம் கட்டி குத்தம் சொல்லாதீங்க. இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே தவமணி தேவியும் கேபி சுந்தராம்பாளும் இந்த கலைத்துறையில வாழ்ந்துட்டு போன இடம். 80 வருஷத்துக்கு அப்புறமும் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க? தப்பு உங்க மனசுல இருக்கு. உலகத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு அற்புதம் எங்க வேலையில மட்டும்தான் சார் இருக்கு. நாங்க வேலை பாக்குறதுனால மத்தவங்க சந்தோஷமா இருக்காங்க. பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக 24 மணி நேரமா பொய்யா வாழ்ற உங்க தொழிலை விட மத்தவங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக வேலை பாக்குற நாங்க எவ்வளவோ மேல் சார். இன்னொரு தடவை நடிக்கிறவங்களை பத்தி தப்பா பேசாதீங்க. நடிப்புங்கிறது ஒரு கலை. கடவுளா பார்த்து கொடுத்த வரம். உங்களை மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி நிறத்தை மாத்திக்கிற பச்சோந்தி இல்ல. பணம் மட்டும் இருந்தா போதும் சார். யார் வேணாலும் இந்த மாதிரி கம்பெனிக்கே எம்டி ஆயிடலாம். இதை விட பெரிய பிசினஸ் பண்ணலாம். இதுல எத்தனை கோடி கொடுத்தாலும் திறமை இல்லாத ஒருத்தரால கலைஞனாக முடியாது. நாங்கெல்லாம் கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இன்னொரு தடவை தப்பா பேசுனீங்க, இதுக்கு பதில் எல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். உட்கார்ந்து வேலையை பாருங்க. என்ன கையில் எதை கேட்டாலும் தெரியலன்னு சொல்றீங்க? அனு, ஆபீஸ்ல அக்கா அப்பா கிட்ட பேசிட்டீங்களா? உட்காருங்க. இல்ல அனு, பரவாயில்ல, நான் கொஞ்சம் கிளம்புறேன். எனக்கு அதுக்குள்ள கிளம்புறேன்றீங்க? இல்ல அனு, கோஆர்டினேட்டர் ஃபோன் பண்ணாரு. கிளையன்ட் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டாராம், உடனே வர சொல்றாங்க. ஐயோ, என்னென்னமோ பிளான் பண்ணோமேக்கா. ச்சே, போச்சு. சாரிக்கா. அதெல்லாம் பரவாயில்ல. இருங்க, அப்பா கார்ல டிராப் பண்ண சொல்றேன். அதெல்லாம் வேண்டாம், நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். நீ வேலையை பாரு. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்லக்கா, உங்க முகத்தை பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சிருவேன். என்ன நடந்ததுன்னு சொல்லட்டுமா? என்ன? உங்களுக்கு கோஆர்டினேட்டர் ஃபோன் பண்ணிருப்பாரு. நேஷனல் ஆட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிருப்பாரு. அதான் நீங்க டென்ஷனா இருக்கீங்க. கரெக்ட்டா? யார் மனசுல என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதானோ. நாம நினைக்கிறது ஒண்ணு, எல்லாருமே யோசிக்கிறது வேற. சரி, நான் வரேன். சரிக்கா, போயிட்டு ஃபோன் பண்ணுங்கக்கா. பண்றேன். என்ன சொல்லிட்டு இருந்த? சரி, இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு.
ஒரு சொல்யூஷன் சொல்லு. மேடம், நைட் ஷிஃப்ட்ல இருக்கிற யாருமே எதையுமே அப்டேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் என்னதான் பண்ண முடியும்? சரி, அதுக்காக அப்படியே விட்டுடலாமா? யார்கிட்ட கேட்டாலும் சக்தி சார் பேரை சொல்லி தப்பிச்சிடுறாங்க. இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லு கையல். இதெல்லாம் சரி பண்ணணும்னா நான் தான் நைட் ஷிஃப்ட் பார்க்கணும். சரி, ஓகே, இன்னில இருந்து நைட் ஷிஃப்ட் பார்க்க ஆரம்பிச்சிரு. நான் அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன். ஓகே மேடம். சரி, போங்க. ஹலோ சார், லட்சுமி மேடம் இருக்காங்களா? மேடம், நீங்க யார் பேசுறது? ஒரு ஆட் விஷயமா பேசணும். சொல்லுங்க. என்ன ஆடு? எப்ப எடுக்கணும்? எங்க ஷூட்டிங்? சார், மேடம் டேட் கிடைச்சா நாளைக்கே வச்சுக்கலாம். டேட்டா நாளைக்கா? ஆமா சார், பேமெண்ட் எவ்வளவுனாலும் பரவாயில்ல சார். அவங்க நடிச்சா நல்லா இருக்கும்னு டைரக்டர் ஃபீல் பண்றாரு சார். சார், எப்படியாவது டேட் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க சார். கேட்கிற பேமெண்ட்டை கொடுக்குறோம் சார். ஒரு நிமிஷம் இருங்க. சரிங்க சார். லட்சுமி, நாளைக்கு நீ ஃப்ரீயா? எது கேக்குறீங்க? நாளைக்கு ஒரு ஷூட்டிங்க்கு கேக்குறாங்க. முடியாதுன்னு சொல்லிடுங்க. நாளைக்கு வேற ஏதாவது ஷூட்டிங் ஒத்துக்கிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வேணான்னு சொல்லிடுங்க. நான் இனிமே நடிக்க மாட்டேன். ஏய். சார், இதே நம்பருக்கு நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே சார். சரி. முடியாதுன்னு சொல்லி கட் பண்ணுங்கன்னு சொன்னா எதுக்கு அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்றீங்க? என்ன லட்சுமி, என்னாச்சு? ஏன் நடிக்க மாட்டேன்னு சொல்ற? எனக்கு நடிக்க பிடிக்கல. நீ ஆரம்பத்துல இருந்து அதானே சொல்ற. நாம என்ன பிடிச்ச எல்லாத்தையும் செய்யறோம், நம்ம குடும்பத்துக்காக தானே செய்யறோம். ஆமாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுவே நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேரும் கொடுக்குதே. கெட்ட பேரா? திருடல, போய் சொல்லல, தப்பான வேலை எதுவும் பண்ணல, அப்புறம் எப்படி கெட்ட பேர் வரும்? இந்த தொழிலையும் அப்படித்தானே பாக்குறாங்க. சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, கொண்டாடுறவங்க கொண்டாடிட்டு தான் இருப்பாங்க. நீ ரெண்டத்தையும் ஒரே மாதிரி எடுத்துக்கணும். பொது ஜனங்க மனநிலை அப்படிதான் இருக்கும். அப்படி சொல்றது வேற யாரோ எவரோனா கூட விட்டுடலாம். சொல்றது நம்ம குடும்பத்தாளாச்சே. நம்ம குடும்பத்தாளா? யார் அது? இது தப்பான தொழிலாம். என்னால அவர் பொண்ணுக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன் பொண்ணுக்கா? யாரு? அனுவோட அப்பாவா? ம், அவர் எங்கேருந்து வந்தாரு? அவர் வரல, நான் தான் அண்ணோட ஆபீஸ்க்கு போயிருந்தேன். நீ போனி அவர் வந்தாரோ அது முக்கியம் இல்ல. நீ நடிக்கிறதுல அவருக்கு என்ன பிரச்சனை? அவரோட கௌரவம் பாதிக்கப்படுதா? அவரோட பொண்ணு அனுவுக்கும் கௌரவம் குறைச்சலாம். என்னோட நெல் கூட அனு மேல படக்கூடாதா? லக்ஷ்மி, நாம நல்லா இருக்கிறது அவருக்கு பிடிக்கல. எங்க அவர் விட முன்னேறி வந்துருவோமோன்னு அவர் பயப்படுறாரு. அந்த வைத்தறிச்சல்ல தான் அப்படிலாம் பேசுறாரு. இல்லங்க, அவர் சொல்றதுலயும் நியாயம் இருக்கதான் செய்யுது. ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்குன்னு 4-5 பேர் வந்தாங்கன்னா அதை பார்த்து 10 பேர் தப்பா தானே பேசுறாங்க. நான் தான் சொன்னேன்ல, இதுல ரெண்டுமே இருக்கும்னு. பணத்தோட புகழும் கிடைக்கிற தொழில் இது. அதனாலதான் பாராட்டும் கிடைக்குது, இந்த மாதிரி பேச்சும் கிடைக்குது. எனக்கு வேண்டாம். எனக்கு இந்த பணம், புகழ், பேச்சு எதுவுமே வேண்டாம். லக்ஷ்மி, நம்ம குடும்பத்துக்கு அதுல வர பணம் தேவைப்படுது. ஏதோ நீ சம்பாதிக்கிறதுனால இத்தனை பேரும் கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. அது மட்டும் இல்லனா நீயே யோசிச்சு பாரு. புரியுதுங்க, அதனாலதான் நானும் இதுக்கு சம்மதிச்சேன். இருந்தாலும் மத்தவங்க பேசுறதெல்லாம் தாங்கிக்க முடியல. மத்தவங்க பேசுறத பார்த்தா வாழவே முடியாதே. இது எல்லாத்தையும் அந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டு போயிட்டே இருக்கணும். சட்டையை கழட்டி போடுற மாதிரி இதெல்லாம் கழட்டி போட தெரிஞ்சுக்கணும். லக்ஷ்மி, இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு? விட்டத பிடிக்கிற வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் நீயே விரும்பினாலும் நான் உன்னை நடிக்க அனுப்ப மாட்டேன். ஆமா லக்ஷ்மி, நீ நடிக்க போறது எனக்கும் பிடிக்கல. உன் சம்பாத்தியத்துல வாழ வேண்டி இருக்கேன்னு நான் வருத்தப்படாத நாளே இல்ல. என்ன பண்றது, நம்ம விதி. நம்ம எல்லாத்தையும் ஏத்துக்க பழகிக்கணும்.
காலையில ஜாலிக்காக கார் ஓட்டினேன்னா இன்னைக்கு வேலைக்காக கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். மாற்றத்தை நாம ஏத்துக்கலன்னா வாழ்க்கையை நாம கோட்டை விட்டுருவோம். அது மட்டும் இல்ல, நாம வாழ்றது நம்மளோட விருப்ப வெறுப்புக்காக இல்ல, குடும்பத்தோட நன்மைக்காக. அப்புறம் உன் இஷ்டம். ஹலோ ஹலோ சார், நான் லக்ஷ்மி பேசுறேன். சொல்லுங்க மேடம். ஷூட்டிங்காக ஃபோன் பண்ணியிருந்தீங்களாமே? சங்கர் சார், இங்க வா. சொல்லுங்க சார். சரி சரி, போ போ போ. ரெடி கேமரா? Ready, sir. ரெடி, ஓகே. மா போதும், வெளியில வாங்க. ரெடி, ரோல். ரோலிங் சார். ஆக்ஷன். லாலா ஹோம்லேண்ட் 20 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கம்பெனி, 100 சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட், 1 lakh ஹாப்பி ஃபேமிலி. கட் கட். ரோல் கேமரா. ரோலிங் சார். ஆக்ஷன். லாலா ஹோம்லேண்ட் 20 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கம்பெனி, 100 சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட், 1 lakh சாட்டிஸ்ஃபைட் ஹாப்பி ஃபேமிலி. ஃபிளாட் வாங்க டிசைட் பண்ணிட்டீங்களா? லாலா பில்டர்ஸ்க்கு வாங்க. லாலா ஹோம் பில்டர்ஸோட ஸ்பெஷாலிட்டி டிஃப்ரெண்ட் மாடர்ன் பில்டிங் தான். லாலா பில்டர்ஸோட உங்களோட சாய்ஸ் ஃபிளாட்டா இருக்கலாம், இண்டிவிஜுவல் பில்டிங்கா இருக்கலாம். அம்மா உங்களுக்கு எது உங்களுக்கு என்னம்மா? கால் வந்திருக்கான், ஒரே நிமிஷம். சரி சரி, சீக்கிரம் பேசுமா. நான் சீக்கிரம் வந்துடுறேங்க. முடிஞ்சிரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. சரி, சாரி சார். ரெடி சார். ஓகே. ரெடி கேமரா. ரோலிங் சார். ஆக்ஷன். உங்களுக்கு பிடிச்ச இடத்துல பிடிச்ச மாதிரி லேண்டோ இல்ல பில்டிங்கோ வாங்கணும்னா லாலா ஹோம் பில்டர்ஸ்க்கு வாங்க. கட் கட். என்னம்மா, என்ன ஆச்சு? டஸ்ட் ஏதோ நான் பண்ணிடுறேன் சார். வாங்க போலாம். ஓகே. ரெடி கேமரா. ரோலிங் சார். ஆக்ஷன். உங்களுக்கு பிடிச்ச இடத்துல பிடிச்ச மாதிரி லேண்டோ இல்ல பில்டிங்கோ வாங்கணும்னா லாலா ஹோம் பில்டர்ஸ்க்கு வாங்க. என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, சூப்பர். தேங்க்யூ சார். முதல்ல அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு வாங்க. சங்கர் சார், சொல்லுங்க சார். என்ன மேடத்தை இங்க உட்கார வச்சிட்ட? சார், சாரி சார், நான் கவனிக்கல சார். மேடம், நீங்க இங்க சாப்பிடாதீங்க. இது டெக்னீஷியன் பரவாயில்ல சார், சாப்பிடுறேன். உங்களுக்கு செட் எல்லாரும் சேர்ந்தே ஆகாது. சாப்பிடுறேன். நான் வீட்ல இருந்து எடுத்து வர சொல்லிருக்கேன், அங்க சாப்பிட்டுக்கலாம். வாங்க ப்ளீஸ். சரி வாங்கக்கா. வாங்க. சார், என்ன சார் சாப்பாட்டை கொடுத்து கொக்கிய போடுறீங்க? ஆமா, நீங்க பெரிய ஆள் சார். சீக்கிரம் கொக்கிய போட்டு மீனை பிடிக்கிறேன். வந்துட்டியாம்மா? சரி, போ. சக்தி, என்னங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இங்க இல்லாம வேற எங்க இருக்கிறது? அதை கேக்கலங்க. ஆபீஸ் போலியா? இல்ல. இல்லங்கிறது தான் எனக்கு தெரியுதே. நான் கேட்டது டைம் ஆச்சு இன்னும் ஆபீஸ் போகலையான்னு. நானும் அதான் சொல்றேன். என்னங்க இப்படி ஏடகுடமா பேசிட்டு இருக்கீங்க? ஆபீஸ்க்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். என்னானு உனக்கு என்ன மரம் ஏதாவது கழிஞ்சிடுச்சா? ஒரே விஷயத்த வேற வேற மாதிரி கேக்குற. நான் தான் ஆபீஸ்க்கு போலன்னு சொல்றேன்ல. அதைத்தான் நான் ஏன்னு கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு உடம்பு முடியல, அதான் போல.
என்னங்க பேசுறீங்க? நீங்க இப்போ இல்லைன்னா இப்போ ஆபீஸ்ல யார் வேலை எல்லாம் பாப்பாங்க? ஏய், நான் ஒருத்தன் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது ஓகேங்க, ஆனா ஆபீஸ் வேலையை யார் பாப்பாங்க? ஏண்டி, உனக்கு அறிவே கிடையாதா? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டே இருக்க. நீ என்னன்னா ஆபீஸ்க்கு போலியா, வேலை யார் பாக்குறதுன்னு கேக்குற? என்னங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்றதுக்காக அங்க என்ன ஆபீஸ இழுத்தா முட முடியும்? பிசினஸ் கெட்டுறாது? ஆமாண்டி, இந்தாங்க தண்ணி. இங்க ஒருத்தர் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா உங்க அப்பா கம்பெனில பிசினஸ் கெட்டுற கூடாது. என்ன உங்களுக்குள்ள பிரச்சனையா? தெரியலங்க. வா போய் என்னன்னு பார்க்கலாம். என்னென்னவோ பேசாதீங்க. அங்க உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் யாரும் இல்ல. இன்னைக்கு நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு வாங்களேன். உடம்பு சரியில்லாததுக்கு ஏதாவது மாத்திரை மருந்து போட்டுக்கோங்க. இங்க உட்காரத்துக்கு பதிலா அங்க போய் உட்காரத்துக்கு என்ன வலிக்கவா போகுது? ஏய், நான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், அத பத்தி ஒரு வார்த்தையும் கேட்கல. ஆபீஸ்னு அடிச்சுக்கிறேன். என்ன பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லைல்ல உனக்கு? ஏங்க, அந்த ஆபீஸ் இருக்கிறதுனாலதான் நாம கொஞ்சம் கவலை இல்லாம இருக்கோம். அதனாலதான் நான் அதை பத்தி கவலைப்படுறேன். உடம்பு சரியில்லைன்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா நானாவது அங்கேயே கொஞ்ச நேரம் இருந்திருப்பேன். இல்ல வரவே மாட்டேன்னு சொல்லியிருந்தா நைட் ஷிஃப்டையும் சேர்த்து பார்த்திருப்பேன். அதையும் செய்யல. அங்க என்னன்னா அந்த கையல் கிட்ட எதை கேட்டாலும் நைட் ஷிஃப்ட்ல நடந்தது எனக்கு தெரியாது, சக்தி எனக்கு எந்த டீட்டெயிலும் சொல்லல, அதனால எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. எல்லாம் தெரிஞ்ச நீங்க என்னன்னா உடம்பு சரியில்லை நான் போலன்னு சொல்லி இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்ன பிசினஸ் நடக்குது, என்ன ப்ராப்ளம் இருக்கு எதுவுமே தெரியலன்னா அந்த கையில நைட் ஷிஃப்ட்ல உங்க கூட இருந்து எல்லாத்தையும் பார்க்க சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க வீட்ல ஹாயா உட்காந்துட்டு ஸ்கூல் பிள்ளை மாதிரி நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் இரு, போகாத. வேண்டாமா? சரி, ஓகே, நோ ஆர்கியூமெண்ட்ஸ், கிளம்புங்க. ஏண்டி, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்க, ஆபீஸ் போன்னு சொல்லிட்டே இருக்க. நானே மிஷினாடி. ஆபீஸ் முக்கியமா உனக்கு நான் முக்கியமா? எதுக்கு உங்களுக்கு இப்படிலாம் குழப்பம் வருது? இதெல்லாம் குழப்பம் இல்ல, ஈகோ. எந்த விஷயத்துல ஈகோ பாக்குறதுன்னு ஒரு விவஸ்தை இல்ல. வேணாம், நீங்க போகவே வேண்டாம், நானே போறேன். நான் போய் நைட் ஷிஃப்டையும் பார்த்துட்டு நாளைக்கு டே ஷிஃப்டையும் பாக்குறேன். முடிஞ்சா நாளைக்கு நைட்டு வாங்க, வர முடியலனா சொல்லிடுங்க. நான் அங்கேயே இருந்து நாளைக்கு நைட் ஷிஃப்டையும் பார்த்துட்டு அப்படியே சாவறேன். உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் போட்டாங்கன்னு எங்க அப்பாவை பழி வாங்குறீங்கல்ல, அதுதான். நன்றி மறக்க கூடாது சக்தி. நான் வரேன். ஏய், நில்லு. வேண்டாம், எனக்காக யாரும் போய் சாக வேண்டாம். என் வேலையை நானே செய்றேன். நில்லுங்க. எங்க இப்படி போயிட்டு இருக்கீங்க? ஃப்ரெஷ் ஆயிட்டு போக வேண்டாமா? இப்படியே போட்டுமா ஆபீஸ்க்கு? என்னங்க, நம்ம போய் என்னன்னு பேசிட்டு வரலாம். வேண்டாம் வேண்டாம்மா, நாம எதுவும் பேச வேண்டாம். நாம போலாம். வா 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 வாமா. நீங்க போங்க. வா. May I come in, sir? Yes. என்ன கயல், உன்னை நைட் ஷிஃப்ட்க்கு மாத்திட்டதா கேள்விப்பட்டேன். என்ன பிரச்சனை? நான் டே ஷிஃப்ட்க்கு லாய்க்கு இல்லையா சார்? யார் சொன்னது? நீங்க தான். நானா? நீங்கன்னா கம்பெனி சார். என்ன பிரச்சனையோ? அத நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை என்கிட்ட சொல்லுங்க, நான் அதை சரி பண்றேன். எனக்கு என்ன தேவை இருக்கு? உங்களுக்கு நான் கம்பெனிக்கு சார். நீங்க என்னையே கேட்டாலும், ஐ மீன் என் உயிரையே கேட்டாலும் இந்த கம்பெனிக்காக தர நான் தயாரா இருக்கேன். ஆனா எனக்கு வேலை தெரியாதுங்கிற மாதிரி என்னை இரிட்டேட் மட்டும் பண்ணாதீங்க சார். கயல், என்னாச்சு?
ஒண்ணும் இல்ல சார், இதுல ஒரு சைன் பண்ணுங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, நான் அதுக்கப்புறம் சைன் பண்றேன். வேண்டாம் சார், விட்டுருங்க. அப்ப நீ என்ன வேற யாரோ மாதிரி தானே நினைக்கிற? ஐயோ சார், உங்களுக்கு நான் என் மனசுல வச்சிருக்கிற இடமே வேற. என்ன? அவ்வளவு மரியாதையான இடம் சார். அப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அது சொல்லு. வந்து எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லு. நீங்க கேட்டதுக்கு அப்புறம் என்னால மறைக்க முடியாது சார். அனு மேடம் வந்து என்ன கண்ணா பின்னான்னு திட்டிட்டாங்க. எதுக்கு? இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு திடீர்னு எது மேலேயும் சந்தேகம் சார். எது மேலேயோனா புரியல, சொல்லு. உங்க மேலதான், முக்கியமா நீங்க பாக்குற வேலை மேல சார்.